அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சுற்றி சுகாதார சீர்கேடு நிலவுவதாக கூறி சென்னையில் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை பிராட்வே பிரகாசம் சாலையில் அரசு மற்றும் தனியார் என 5 கல்வி நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. இந்த பள்ளிகள் வளாகத்தை சுற்றி தேங்கும் மழைநீரில் அதிக கொசுக்கள் உற்பத்தியாகி மாணவ மாணவியர்களுக்கு டெங்கு, மலேரியா உள்ளிட்ட நோய்கள் பரவுவதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சுகாதாரத்துக்காக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். எங்கள் குழந்தைங்க எல்லாம் ஃபீவர்னால டெங்கு, மலேரியா அதெல்லாம் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே தண்ணி ஸ்டே ஆகுது. இங்கே ஃபுல்லாக அசுத்தமாக இருக்குது. இந்த தண்ணி ஃபுல்லாக எங்களுக்கு ஸ்கூலில் வருது. எங்கள் குழந்தைங்க எல்லாம் நிறைய குழந்தைங்க சிக்காயிடுறாங்க. அது இங்கே க்ளீன் பண்ணால் தான் அது க்ளீன் ஆகும். நிறைய போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய இது எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் யாருமே கேட்குற மாதிரி இல்லை. அதனால தான் நாங்கள் இன்றைக்கி இது பண்ணியிருக்கிறோம். காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியும் பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட மறுத்ததை தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர்.